ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், முதல்லே அவங்க வலை மீன், கண்ணங்கொழிச்சாலை எல்லாமே வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கி காமிக்கிறாங்க. அந்த செவில் எல்லாம் சிவப்பு கலரில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் பிளாக்கிஷாக ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட்டு போக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அது வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு மீன் கூட வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. கொடுக்குறாங்களான்னு தெரியல. 4 தான் இருந்துச்சு. இது வெலை மீன், பெருசு சின்னது வெரைட்டியாக நிறைய இருக்குது. ஒரு மலும மீனும் வச்சுருக்காங்க. இந்த மலும மீனுக்கு 200 ரூபா விலை சொன்னாங்க. எப்படியே 150 ரூபா கொடுத்தா தான் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. வெலை மீனெல்லாம் சைஸு கண்டது போல் நம்ம விலை சொல்லணும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். செவலையும் இலக்கி காமிச்சாச்சு. வாங்க வந்தவங்க கொஞ்சம் பார்கெயின் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. பாருங்கள், நல்ல மீனாக தான் அது இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளாத்தி மீனெல்லாம் வச்சுருக்காங்க. இனி தான் எடுத்து வைப்பாங்க. காலையில் போனேன். அது என்ன சொல்கிறது, இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. இவங்க நல்ல பாறை மீன், பாறை இல்லாது வலை மீன் தான், பெருசாக இருக்குது பாருங்கள். பெரிய வெலை மீன், சீலா மீன், அயலை எல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் விலை சொல்லி தருவாங்க நமக்கு. சீலா மீனுமே பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த பெருசை தான் நட்டுவா மீனுன்னு சில இடத்துல சொல்லுவேன். சூரை மீன் இருக்குது, வாழை, வெலை மீன். வெலை மீன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸில் விலை சொல்லணும். நம்ம தான் கேட்டு விலை பேசி வாங்கிடணும். மலர் மாரி தான் காலையிலே நிறைய மீனையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. விலை ரொம்ப நம்ம கம்மியாக கேட்குறப்ப தான் திட்டு விழும். நம்ம நியாயமாக விலை கேட்டோன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. தருவோம் தரமாட்டோம், அவ்வளோதான். சூரை மீனாக ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு விதம் நல்லதாக தான் இருக்குது, சைஸ் உள்ளதாக தான் இருக்குது. இவங்கக்கிட்ட கண்ணங்குழிச்சாலை, அயலை, சுண்ணாம்பு வாழை எல்லாமே இருக்குது. மீன் இது பின்னாடி வரிசையில் இருக்கிறவங்க இவங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோன்னா வேறு நிறைய பேர் மீன் வச்சுட்டு இருப்பேன். நம்மளும் கொஞ்சம் 11 மணிக்கு போல் வந்தால் ஒரு சுற்றிட்டு நமக்கு என்ன மீன் வேணுமோ அதை பார்த்து வாங்கலாம். இவங்க எப்போவுமே முழுசாக வெட்டியெல்லாம் நிறைய மீன் வச்சிட்ருப்பாங்க, வெட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் கொஞ்சோண்டு துண்டு வச்சுருக்காங்க. இது துண்டு பார்த்தோன்னே நமக்கு சொல்லிடலாம் கேரச்சூரை மீன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சாலை, அயலெல்லாம் இருக்குது. கூறு 50 ரூபா தான். இவங்களும் 4 அயலை மீன் தான் வச்சுருக்காங்க. ஒன்று கூட வச்சு தருவேன் நம்ம 100 ரூபாய்க்குன்னா. அவ்வளோதான். இப்போ ரேட்டெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கலாம். நமக்கு ஏற்றாப்புல வெரைட்டியாகவும் வாங்கலாம். அஜித்தும் என்ன கிளாத்தி மீன் சின்னது பெருசுன்னு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் புளி மீன் வச்சுருக்கு. புளி மீன் எடுத்து வச்சிட்ருக்காங்க. கண்ணங்குழிச்சாலை அயலை, அது அயலை வந்து அஞ்சொன்று எடுத்து வச்சுருக்காங்க இவங்க 100 ரூபாய்க்கு. இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதெல்லாம் 100 ரூபா தான். சாலை 50 ரூபா, நெத்திலி 50 ரூபா, கூறு இந்த மாதிரி தான் விலை இருக்கும் பார்த்துடுங்க. இந்த சின்ன கிளாத்தியெல்லாம் 50 ரூபாய்க்குன்னு தருவாங்க. இவங்களும் சாலை மீனெல்லாம் வச்சுருக்கு. இந்த அம்மா இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதெல்லாமே இடது பக்கம் வரிசை. இங்கே இந்த அங்கே வரைக்கும் ஆள் இருக்கும் பாருங்கள். இவங்க புளிக்கலா வச்சுருக்காங்க. பாறை மீன், வெலை மீனெல்லாம் இருக்குது. இவங்க இப்போ தான் கொண்டு இறக்குனாங்க. இன்னும் அவங்க முதல்ல விற்றாங்களான்னு கூட தெரியாது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா காலையில் 9:30 மணிக்கெல்லாம் தான் ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க. ஆட்டோவில் வந்து இறங்குறதெல்லாம் இந்த மாதிரி அந்த பெரியவங்க கொண்டு ஒரு ஆளை எடுத்துகிட்டு ஒரு ஆள் 2 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் கொண்டு வந்துடுவாங்க. இவங்களுமே வெலை மீன் தான் வச்சிட்ருக்காங்க. நல்ல சைஸ் உள்ள வெலை மீனாக இருக்குது பார்த்துடுங்க. அயலையும் பெருசாக இருக்குது. இவங்க அஞ்சனை வச்சுருக்கு. என்ன விலைன்னு தெரியல, நான் கேட்கல விலை. இந்த வெலை மீனெல்லாம் நம்ம விலை கேட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் விலை சொல்லிகிட்ருப்பேன். அதுக்கு ஏற்றாப்பில் இது அஞ்சனை 100 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்காங்களா, இல்லை கூடுதல் கேட்பாங்களான்னு தெரியாது. யூஸ்வலாக இது மாதிரி எடுத்து வைக்கிறது எல்லாமே 100 ரூபாயாக தான் இருக்கும். இந்த சாலை மீன் 50 ரூபா. இவங்களும் கண்ணங்குழிச்சாலை, கிளாத்தி, சாலை எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. புளி மீன் இருக்குது, நண்டு இருக்குது,
அப்புறம் சூரை, கோழியாமரல் இப்படின்னு நிறைய மீன் வச்சிட்ருக்காங்க. நான் இவங்களுமே சூரை, கிளாத்தி, சாலை எல்லாம் வச்சுருக்காங்க. கிளாத்தியெல்லாம் நம்ம சைஸுக்கு ஏற்றாப்புல விலை சொல்லுவேன். நம்ம தான் விலை கொஞ்சம் கேட்டு பார்த்து எடுத்து வாங்கணும். இவங்கெல்லாம் டெய்லி கொண்டு வரவங்க. புளி மீனை நான் 5 எண்ணம் எடுத்து வச்சுருக்கு, 4 எண்ணம் எடுத்து வச்சுருக்கு. கோழியாமரல் இருக்குது, சின்ன சைஸு சாலை இருக்குது. கோழியாமரலும் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்றாப்புல விலை பேசி நம்ம வாங்கிட வேண்டியதாக. நம்ம இந்த கிளாத்தியெல்லாம் வாங்கினா அவன்கிட்ட உரிக்கைகள்கிட்ட கொடுத்து உரித்து வாங்கிட்டு போனால் வீட்டில் ஈஸியாக இருக்கும். வாழை மீன் இருக்குது தினேஷ்கிட்ட, சாலை, நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸு சூரியும் இருக்குது. இவங்களும் சுற்றி முற்றி பேசனில் நிறைய மீன் வச்சுருக்கு. நமக்கு பார்த்து வாங்கும்படியான மீன்கள் எல்லாம் இருக்குது இவங்ககிட்டையும். தினேஷ் வர வர சோர்ந்து போயிருக்காரு, என்னன்னு தெரியல. அப்புறம் பாருங்கள், வெலை மீன் இப்போ தான் கொண்டு இறக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க கடல்லேருந்து கடற்கரை சைடு நம்ம முட்டம், குளச்ச, மண்டைக்காடு இது மாதிரி எல்லா இடத்துலையும் போய் காலையில் தான் இலை எடுத்து வாங்கிட்டு வருவாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான நவர மீன் அதுவும் இருக்குது. நவர மீனும் 5 எண்ணம் எடுத்து வச்சுருக்கு. என்ன விலை சொல்லுவாங்கன்னு தெரியல. குட்டையிலே நிறைய இருக்குது. இது மாதிரி வெரைட்டியாக நம்ம பார்த்து வாங்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வங்கடை மீன் வச்சுருக்காங்க. இது வத்தப்பாறையில் சின்ன சைஸ் வச்சுருக்கு. வத்தப்பாறை நமக்கு பார்த்தோன்னே தெரியும், மஞ்சப்பாறையும் பார்த்தோன்னே தெரியும். இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு மீன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு விலை பேசி வாங்க வேண்டியதான். எல்லாருமே இன்னைக்கு கண்ணங்குளிச்சாலை, அயலை எல்லாமே 5 எடுத்து வைக்காங்க. அப்படி நிறச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். கண்ணங்குளிச்சாலை இந்த கண்ணு பெருசாக இருக்கும், அந்த வால் பகுதியில் கொஞ்சம் அரமை இருக்கும். அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த 3 மீன் சோப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்க, 5 மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது 50 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. மற்ற மீன்களுமே கூறு 50 ரூபா தான் சொன்னாங்க. அந்த பக்கம் 2 கூறு இருக்கிறதும் சேர்த்து 50, 100 ரூபாய்க்கு தரேன்னு தான் சொன்னாங்க. அந்த சின்ன சைஸு வெலை மீன் இது மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், அது 2 கூறும் சேர்த்து 100 ரூபாய் தரேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த பெரியவங்க சுரை மீன், நெத்தலி, சாலை அப்படின்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க. நிறைய எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க 4 அயலை தான் வச்சுருக்கு. இறால் இருக்குது, வெலை மீன், பாறை மீன் எல்லாமே இருக்குது. இது மாதிரி மீன் எல்லாம் வெரைட்டியாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோன்னா காலையில் 10 மணிக்கு அப்புறமா வந்தால் போதும். அப்போ தான் எல்லா ஸ்டாலுமே திறக்கும். இவங்களுமே நான் துண்டு மீன் எல்லாம் சுபின் வெட்டி வச்சுருக்கிறாரு. பாறை மீன் முழுசாக இருக்குது, இறால் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த துண்டு, கால் துண்டு, அரை துண்டு, பாதி துண்டு, முழு தலை எல்லாம் பார்த்து வாங்கலாம். இவங்க பாறை மீனும் வெட்டி வச்சுருக்காங்க, குருவடை மீனும் வெட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மீன் வாங்க காலையில் வந்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.